ஸ்டேட் இதில் வந்து 50% 100 ஜிஎஸ்டியில் வரணும், 50% உங்களுக்கு 50 ரூபா உங்கள்கிட்ட வந்துடும். மீதி 50 ரூபாவை பல மாநிலங்களுக்கு பிரித்து ஈவா கொடுப்பாங்க. அதில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு 10% அப்படி வரும் உங்களுக்கு. அப்போ 100 ஜிஎஸ்டினா 60 ரூபா உங்களுக்கு வந்துடும். இது போக மதிப்பு கூட்டப்பட்ட வரிலாம் இப்போ பெட்ரோலுக்கு எல்லாம் வந்து நீங்களே போட்டுக்கலாம். பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதுன்னு போடுறீங்க. அப்போது இங்கே எவ்வளோ விற்கணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அதில் பெரிய அளவுக்கு தொகை வருது. டாஸ்மார்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வராது இதுவே கிடையாது. கடன் வாங்கிக்கிறீங்க, வரிக்கு இது பணம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மின் கட்டணம் உயர்த்தி 40,000 கோடி 30,000 கோடின்னு தனியாக வருமானம். இந்த காசுலாம் எங்கே போகுது? இதுதான் கேள்வி. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறது தான் உருட்டுறது. திராவிடம் அது நம்ம வீழ்த்த நினைக்கிறார்கள் அப்படி இப்படின்னு உருட்டுறது. இதோடு போக இந்த டாஸ்மார்க் இது இப்போ இந்த ரைடு நிதி ஆயோக்கில் போய் நீங்கள் பேசினா தானே அதான் வாங்கிட்டு வர முடியும். இப்போ தான் போகிறாரு. 3 நிதி ஆயோக்கு போகல, மொத்தமே 4 இந்த இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதில் 3 போகல, 4வது செமஸ்டருக்கு தான் போயிருக்காரு. அதனால் இந்த டாஸ்மார்க்கு இந்த விவகாரங்கள் எல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி.